வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலவரம் யார் யார் போட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து பெற்ற தொகுதி அப்படின்னு நம்ம பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை சொல்லிடலாம். பத்மநாபபுரம் தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மனோ தங்கராஜ், தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கார். முதல்ல இந்த பத்மநாபபுரம் தொகுதிக்குட்பட்ட மிக முக்கியமான பகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். திருப்பரப்பு பேரூராட்சி, திருவட்டாறு பேரூராட்சி, குலசேகரம் பேரூராட்சி, பத்மநாபபுரம் நகராட்சி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகள் பேரூராட்சிகளை உள்ளடக்கின பகுதி தான் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகமான அளவுக்கு ஊரக பகுதிகள் இருக்கு. சரி, இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பத்மநாபபுரம் அரண்மனை, மாத்தூரில் இருக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டில் பாலம், கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கம்பீரமான தொட்டில் பாலம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா உதயகிரி கோட்டை, இன்னொரு பக்கத்தில் குமரியின் குற்றாலம்னு சொல்லக்கூடிய திருப்பரப்பு அருவி, குமாரகோயிலில் இருக்கக்கூடிய வேலிமலை முருகன் கோயில், தக்கலையில் இருக்கக்கூடிய வீரப்பா பள்ளிவாசல், அதெல்லாம் மட்டும் இல்லாமல் மறைசாட்சி தேவசகாயம் திருத்தலம், இப்படி ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலாத்தலம் ரீதியாகவும் பத்மநாபபுரத்தை சுற்றி ஏராளமான அடையாளங்கள் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். 1971 இதுவரையிலும் நடந்த 12 சட்டமன்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக இந்த தொகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்றக் கழகம் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக ஒரு முறையும், சுயேட்சை அதாவது இந்து முன்னணி ஒரு முறை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியில் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸ்தாபன காங்கிரஸும் இங்கு ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் இந்த தொகுதியினுடைய கடந்த கால வரலாறாக இருக்குது. தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவாக திமுக இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கடந்த 4 தேர்தல்களாக இந்த தொகுதியை தக்க வைத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 2006 முதல் 2011 வரை டிடி ரெஜினால்ட், 11 முதல் 16 வரை புஷ்பலீலா ஆல்பன், 16 to 21 மனோ தங்கராஜ், 21 மீண்டும் மனோ தங்கராஜ்னு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 4 முறை இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ தொகுதிக்குள்ள திமுக வலுவாக இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது புதிதாக மாவட்ட செயலாளரை நியமித்திருந்தது. அண்மையில் தான் ஜெயசுதர்சன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பின்பு அந்த பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீரியம் பெற்றிருக்கு. அப்போ திமுக அதிமுக 2 தரப்பும் கூர்மைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. சரி, இந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு முதல்ல பேசலாம். இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அமைச்சர் மனோ தங்கராஜ். பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில தொடர்ந்து தீவிரமாக களமாடக்கூடியவர். தொகுதிக்குள்ள சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கிறனால இயல்பாகவே பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு விழுந்துருது. அதே நேரத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது கனிம வள கொள்ளைக்கு எதிராக கடுமையான சாட்டை சுரட்டியிருந்தார் மனோ தங்கராஜ் அவர்கள். ஆளுங்கட்சியாக ஆன பின்பு அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா தொகுதி மக்கள் கிட்ட அவர் மேல கொஞ்சம் அதிருப்தியும் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் தொகுதிக்குள்ள இங்கிலீஷ்ல மாணவர்கள் நன்கு பயிலணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பயிற்சி கொடுத்தது தொடங்கி உள் விளையாட்டு அரங்கம்லாம் அமைத்தது தொடங்கி பல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட, அமைச்சர் தொகுதி அப்படின்னே இருந்தாலும் கூட குலசேகரம், திருவட்டாறு, திருப்பரப்புன்னு பல பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமா மிக மிக மோசமாக காட்சியளிக்குது. இதெல்லாம் ஒரு அமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் இன்னும் சாலைகள் கூட சீரமைக்கப்படலையே அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பேசினது போல கனிமவள வண்டிகள் அதிவேகமாக செல்றதும் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றி செல்றதும் ஒரு பெரும் பிரச்சனையாக இந்த தொகுதி மக்களாலையும் பார்க்கப்படுது. ஸோ மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்தவரை அதிருப்தி, ஆதரவு குரல் ரெண்டும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த தொகுதிக்குள்ளே இருக்காரு. இது எல்லாத்தையும் விட திமுகவுக்குள்ளேயே கடுமையான சில தொண்டர்கள் அவர் மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தொண்டர்களும் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளையும் இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படலாம். ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் இந்த முறை சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுனால, வெற்றி பெற்றால் ஹாட்ரிக் வெற்றி என்பதனால அவர் கடுமையான பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்தவரை இயல்பாகவே சிறுபான்மையினர் கொஞ்சம் வலுவாக இருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த தொகுதிக்குள்ள தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலுவாக இருக்கு. நீங்கள் இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை இன்னும் கொஞ்சம் கூராய்வு செய்து பார்த்தா கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு இந்த இதில் திருவட்டாறு சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு தொகுதி இருந்துச்சு. அந்த தொகுதியினுடைய பெரும்பகுதிகள் பத்மநாபபுரம் தொகுதியிலும் சேர்க்கப்பட்டது. அதனால அங்கே இயல்பாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வசம் இருந்த தொகுதி திருவட்டாறு, அந்த கட்சியினுடைய செல்வாக்கும் இந்த தொகுதிக்குள்ள ரியாக்ட் ஆகுது. குமரி மேற்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தனித்த செல்வாக்கு இருக்கு. ஸோ அதுவும் இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே மனோ தங்கராஜ் என்கிற ஒரு நபருக்கான ஓட்டு என்பது ஒரு நிலையாகவும், அந்த கூட்டணி பலம் என்பதால் தான் மனோ தங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறுவதற்கான ஒரு மிக முக்கியமான அடித்தளமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது இருக்கு. சரி, திமுகவில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு போட்டியாக யாரெல்லாம் சீட் ரேஸில் இருக்காங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பட்டியலில் மிக முக்கியமான நபராக இடம் பிடிக்கிறவர் ஜான் கிறிஸ்டோபர்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட இணைச் செயலாளராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பிரதிநிதியாகவும் இப்போது இருக்கக்கூடியவர். ஜான் கிறிஸ்டோபரை பொறுத்தவரை ஐஜிபி அப்படின்னு அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படக்கூடியவர், வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது, தேர்தல் ரீதியான அங்கீகாரம் என்பது தொடர்ந்து தள்ளிக்கொண்டே வந்தாலும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவர் ஆரம்ப காலம் முதலே ரொம்ப தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு களப்பணியை செய்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினது, குமரி மாவட்டத்தை கொடூரமாக தாக்கிய ஓகி புயலின் போது களத்தில் நின்றது. ஸோ ஜான் கிறிஸ்டோபர் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ பதவி இல்லாத போதும் கூட அவர் கொரோனா காலகட்டத்திலும் சரி, ஓகி புயல் ஏற்பட்ட போதும் சரி, மக்களோடும் அந்த மண்ணோடும் அவர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருந்தார், களத்தில் நின்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நடக்கிற பொழுது மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக ஒரு வலுவான பேனலும் அமைச்சிருந்தார் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். ரொம்ப வலுவான பேனலை அமைத்து அவர் தான் மாவட்ட செயலாளருக்கு கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ கடைசி நேரத்தில் கட்சி தலைமை சில பேரை சொல்லுவாங்க அவரை மாவட்ட செயலாளரை நியமிச்சுக்கிறோன்னு, உடனே கட்சி சொல்லிவிட்டது என்பதற்காக அந்த மாவட்ட செயலாளர் பேனலில் இருந்து அவராகவே ஒதுக்கியவர். ஸோ அவரை பொறுத்தவரை கட்சி என்பது கொள்கை என்பதற்கு தான் வேல்யூ. ஸோ அந்த கட்சியோ கொள்கையோ யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நாம் இருப்பது தான் அமைப்பு ரீதியாக நாம் செயல்பட வேண்டிய முறை என்கிற ஒரு புரிதலோடு இயங்கக்கூடிய ஒரு ஜான் கிறிஸ்டோபர். ஸோ அவருக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கிறது. ஸோ அவரும் இந்த முறை சீட் ரேஸில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். அடுத்த ஒரு இளையவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார், சுஜின் ஜெகேஷ் அவர்கள். சுஜின் ஜெகேஷை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அடிப்படையில் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் என்பதை தாண்டி அமெரிக்கா சார்புடைய ஒரு பில்லிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். சொந்தமாக ஒரு மருத்துவமனையும் வைத்திருக்கிறார். இவரும் நம்பிக்கையோடு களப்பணி செய்து வருகிறார். இளையவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்களை முன்னிலைப்படுத்தப்படுகிற பொழுது இளைஞர் அணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கிறது. இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் தனக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக சுஜின் ஜெகேஷ் தரப்பு ரொம்ப நம்பிக்கையோடு களமாடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்கு என்ன வகையான உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கூட அவர்களும் ஏற்கனவே ஒரு மருத்துவ அணியில் பொறுப்பில் இருக்கிற பொழுது இரத்த தான செயலி என்கிற ஒரு செயலியவே ஆரம்பித்து திமுகவுக்கு கொடுத்தவர். அதை மு க ஸ்டாலின் அவர்களே தொடங்கி வைத்திருந்தார். அண்மை காலமாக ஜான் கிறிஸ்டோபர் போன்றவர்களும் பாஜக எதிர்ப்பை மிகவும் கூர்மைப்படுத்தி காணொலிகள் வாயிலாகவும் வீடியோக்களினுடைய வடிவமாகவும் அவர்கள் இயங்குவதையும் பார்க்க முடிகிறது. அப்படியே அதிமுக முகாமில் யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக 2 பேருக்கு இடையில் பெயர் சொல்லப்படுகிறது. ஒருவர் ஜான் தங்கம், அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர். அவர் ஏற்கனவே சரியான முறையில் பூத் கமிட்டி அமைக்கல என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தான் மாவட்ட செயலாளர் வாய்ப்பை இழந்தார். ஆனால் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டவர். இருந்தும் அவர் நம்பிக்கையோடு இந்த தொகுதியில் சீட் கேட்கிறார். ஆனால் அவருக்கு பெரிய தொண்டர்கள் பலமோ அவர் பின்னால் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளோ இல்லாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அந்த இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது யாருடைய கரம் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய ஜெயசுதர்சனுடைய கரம் ஓங்குகிறது. யார் இந்த ஜெயசுதர்சனா? இதற்கு முன்பு ஒன்றிய செயலாளராக இருந்தவர். ஒன்றிய செயலாளராக இருக்கிற பொழுதே சொந்தமாக அலுவலகம் போட்டிருந்தார். அதே நேரத்தில் ஜான் தங்கம் போன்றவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிற பொழுதே இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதிக்குள்ள அலுவலகம் போடலை. கடைசி தேர்தல் நெருக்கத்தில் தான் ஒரு அலுவலகம் போட்டிருந்தாங்க. பெரும்பான்மையான கூட்டங்கள் ஜான் தங்கம் மாவட்ட செயலாளராக இருக்கிற பொழுது மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய சித்ரா ஹோட்டலில் வைத்து தான் நடக்கும்ங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இவர் மாவட்ட செயலாளராக ஆன உடனேயே ஏற்கனவே தன்னிடம் இருந்த அந்த ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தை மாவட்ட செயலாளர் அலுவலகமாக தரம் உயர்த்தியதோடு அங்கு கூடுதல் வசதிகளும் செய்திருந்தார் ஜெயசுதர்சன். அது மட்டும் இல்லாமல் அதிமுக அப்படின்னாலே கொஞ்சம் வயதானவர்கள் தான் ஒன்றிய செயலாளராக இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ரெச்சரை மாற்றி நிறைய இளைஞர்களுக்கு 40 வயதுக்கு உட்பட்டவர்களை ஒன்றிய செயலாளராக போட்டார். அதில் 3 பேர் வழக்கறிஞர்களாக போட்டார். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜெயசுதர்சன் தீவிரமான தலவாய் சுந்தரம் அவர்களுடைய ஆதரவாளர். ஸோ ஜெயசுதர்சனை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெறணும், இந்த மாதிரி சீட் வாங்கணும் அப்படிங்கிற ரேஸில் முக்கியமான இடத்துல இருக்கார். இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பொதுவாக சென்னையில் கூட்டம் நடக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கூட்டங்கள் நடத்துதோ அதுபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு செயற்குழு கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கு போவது, அங்கு இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துக்கு போவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக மாவட்ட செயலாளர்கள் அடிக்கடி விமானத்தில் பறப்பாங்க. ஆனால் அந்த ஜெயசுதர்சன் என்ன செய்திருக்காருன்னா, யாரெல்லாம் அவரோட டீமில் இருக்காங்களோ யங்ஸ்டர்ஸ் பசங்க, இளைஞர்கள், கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், இவர்களுக்கெல்லாம் தன்னோட ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து அதெல்லாம் தொண்டர்கள்ட்ட நம்ம பேசுகிற பொழுது எங்களெல்லாம் ஃப்ளைட்டில் கூட்டு போவாருங்க, எப்போ நிகழ்ச்சினாலும் உடனடியாக எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவார், பாகுபாடு காட்ட மாட்டார் என்பது உள்ளிட்ட சில விஷயங்கள் அவருக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. இன்னொன்று இந்த பகுதி மக்களோடு மிக நெருக்கமாக அவர் பழகி கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஜெயசுதர்சனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையலாம். 3 விஷயங்கள் ஜெயசுதர்சனுக்கு சீட்டு கிடைப்பதற்கு நம்ம காரணமாக அலசுகிறோம். ஒன்று, இப்போ சிட்டிங் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். கடந்த 2021 சிட்டிங் மாவட்ட செயலாளருக்கு தான் அங்கே சீட் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஜெயசுதர்சனுக்கு சீட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, ஒன்றிய செயலாளர்கள் தொடங்கி எல்லாருமே இளைஞர்களாக அதிகமான பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கார். இன்னொன்று, இந்த மேற்கு மாவட்டம் என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கோலோச்சக்கூடிய தேசிய கட்சிகள் கோலோச்சக்கூடிய பகுதிகள். நீங்கள் கிள்ளியூர், விளவங்கோடு போன்றவைகளில் திமுகவோ அதிமுகவோ இதுவரை ஜெயித்ததே கிடையாது. பத்மநாபபுரத்தில் மட்டும்தான் அதிமுக 2 முறை ஜெயித்திருக்கிறது, திமுக 4 முறை ஜெயித்திருக்கிறது. ஸோ அந்த போன்ற பகுதிகளில்
ஜெயசுதர்சன் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். ஸோ அவருக்கு இந்த முறை அங்கு சீட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதா தெரிகிறது. அதே நேரத்தில் பாஜகவும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாங்க. ஏன்னா பாஜகவும் இங்கே ஏற்கனவே ஜெயித்திருக்கிறது. அண்மையில் உயிரிழந்த வேலாயுதன் போன்றவர்கள் இங்கே ஜெயித்திருந்தாங்க. இந்து முன்னணியும் கூட இங்கே ஒரு முறை சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதில் ஜெயித்திருந்தாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கா பாஜகவும் இந்த தொகுதியை விரும்புகிறாங்க. பவானி அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த தொகுதியை குறிவைக்கிறார். இருந்தாலும் அதிமுக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதி என்பதாலும் தேர்தல் ரீதியாக 2 முறை வெற்றியை பெற்ற தொகுதி என்பதாலும் அதிமுக விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலில் இந்த தொகுதியும் இருக்கு. ஸோ திமுக அதிமுக பேசிட்டோம். அடுத்ததான் இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை போராட்டங்களின் வழியாக அந்த பகுதி மக்கள்கிட்ட நல்லாவே ஊடுருவி இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக கனிமவள வண்டிகளை தடுத்தது நிறுத்தியது உள்ளிட்ட விஷயங்களால மக்கள் திரளில் கவனிக்கக்கூடிய இடத்துல இந்த தொகுதிக்குள்ள நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. அதே மாதிரி புதுவரவாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் அதிகமான அளவுக்கு கிராம பகுதியில் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு, இளம் பெண்கள் வயதினுடைய ஓட்டு, இந்த வகையான ஓட்டுகளை நம்பி தமிழக வெற்றி கழகமும் களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போதைய சூழலில் திமுக அதிமுக இடையே களம் கூர்மையாக இருக்கிறது. பார்க்கலாம் இவர்களில் யாருக்கெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அமையப் போகிறது, யார் இங்கிருந்து கோட்டைக்கு செல்லப் போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு தொகுதி குறித்த ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.